இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி மேக்ரோனி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆனியன்ஸை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். பெப்பர் தூள், மிளகாத்தூள், நான் இங்கே வந்து மேகி மேஜிக் மசாலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கேபேஜ், சில்லி சாஸ், சோய் சாஸ், கொஞ்சம் கேப்சிகம், கேரட், நூடுல்ஸ் அண்ட் மேக்ரோனி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து மேக்ரோனியை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து ஆனியன்ஸை சேர்த்துற வேண்டியதான். ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சாட்டே ஆன உடனே கேரட்டையும் கொஞ்சம் கேபேஜையும் சேர்த்துறோம். ஆனியன்ஸோட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேகிற அளவுக்கு விடுறேன். அவ்வளோதான். 2 to 3 மினிட்ஸில் வந்து இது நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 1 மினிட் விட்டால் போதும். தென் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், ஒரு பேக்கெட் மேகி மேஜிக் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வேக வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸோட வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மேக்ரோனியை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வந்து வச்சா போதும். அவ்வளோதான், செம்ம டேஸ்டான மேக்ரோனி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.